நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, சமீபத்தில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு புதிய செட்டிங்கை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அந்த செட்டிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாங்க கூகுள் ப்ளே பாஸ். இதை வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஸு கேம்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த இன்-ஆப் பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் வந்து விளம்பரங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு சில விஷயங்களை நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் சம் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோவை எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்க முடியாது, இதையும் உங்களுடைய ஃபோனில் பயன்படுத்த முடியாது. என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் இருக்கும். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் ப்ளே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணி முடிச்சோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்துறது மூலயமா 5 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். 5 ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்றாங்க. அவங்களும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, 100க்கும் மேற்பட்ட அப்ரூவ்டு ஆப்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி ஆப்ஸ் அண்ட் கேம்ஸில் இடையில வரக்கூடிய விளம்பரங்களை நீங்கள் தடுத்து நிறுத்தலாம். அது மாதிரி இன்-ஆப் பர்ச்சேசஸ் இல்லை அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளான் பார்த்துக்கலாம், என்னென்ன பிளான்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் மினிமம் 109 ரூபா அப்படின்னு இருக்காங்க. பெர் மந்த் நீங்கள் ப்ரீபெய்ட் பிளான் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆட்டோ ரினியூங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்தலாம். அதாவது பெர் மந்த் 99 ரூபாய்க்கும் வருஷத்துக்கு 889 ரூபாய்க்கும் இந்த மாதிரி இருக்குது. அதாவது பெர் மந்த் உங்களுக்கு 99 ரூபா பிடிப்பாங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில். இது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்னா உங்களுக்கு மொத்தமாக 889 ரூபாயை பிடிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் இதில் பார்க்கலாம். அப்புறம் அப்படி பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, ஸோ அந்த கூகுள் பே பாஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இதில் வந்து கண்டெய்ன்ஸ் ஆட்ஸ் இன்-ஆப் பர்ச்சேஸ்ன்னு இப்போ காட்டுது. ஒருவேளை நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த விஷயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், நமக்கு வந்து ஒரு ட்ரையல் வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃப்ரீயாக இருக்கும் போது. கெட் ஸ்டார்டட் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ரிடீம் கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிடீம் கோட்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோடை வந்து விற்பனை பண்ணுறாங்க. ஸோ அந்த கோடை நீங்கள் இந்த மாதிரி ரிடீம் கோட்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணி ரிடீம்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த கோடில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது வந்து ரிடீம் ஆயிரும். இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கேன் கிஃப்ட் கார்டை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஆட் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு, அதுக்குள்ளே நம்ம போவோம். போனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். நான் வந்து ஒரு கார்டை நான் என்ட்ரு பண்ணுறேன். சரி நண்பர்களே, எல்லாத்தையும் நான் என்ட்ரு பண்ணிட்டேன். என்னுடைய அட்ரஸ் இதில் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை நான் கொடுத்துட்றேன். கார்டு வந்து ஆட் ஆக போது என்னுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் கீழே ஆட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கொடுக்கறது மூலியமாக உங்கள் கார்டில் உள்ள அந்த பேக்கில் ஒரு 3 டிஜிட் நம்பருக்குல்ல, அந்த பின் நம்பரை மறுபடியும் என்டர் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூ வில் பி சார்ஜ் 2 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க டு வெரிஃபை யுவர் பேமெண்ட் மெத்தட் அண்ட் ரீஃபண்டட் வித்தின் 10 days. அதாவது பேமெண்ட் மெத்தடை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு 2 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் ஒரு 10 நாள் ரிட்டர்ன் பண்ணுவாங்களா. அதே மாதிரி கேன்சல் எனி டைம் இன் சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் கூகுள் பே. அதே மாதிரி யூ வாண்ட் பி சார்ஜ் இஃப் யூ கேன்சல் பிஃபோர் டேட்டு கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 10 எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட். அதே மாதிரி we will send you a reminder 7 days before your trial ends அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது இந்த ட்ரையல் பீரியட் முடியதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக ஒரு குறிப்பிட்ட டேட், அதாவது ஒரு மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களோ அது சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்கள் கார்டில் இருந்து. ஸோ அதுதான் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. அது இல்லாமல் நீங்கள் வந்து 109 ரூபா கொடுத்து ப்ரீபெய்ட் பிளான் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி வரலன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணுறதுனா ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆகிடும். சரி நண்பர்களே, இந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 வழிகளில், ஒன்று கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு, இல்லைனா ரிடீம் கோட். ரிடீம் கோடு வந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும். இல்லைனா கூட நீங்கள் ரிடீம் கோடை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ கூகுள் ப்ளே
பாஸை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸில் விளம்பரங்கள் இன்ஆப் பர்ச்சேஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கூகுள் ப்ளே பாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரீபெய்டாவோ இல்லை மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்லேயோ இயர்லி பிளான்லேயோ 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த கூகுள் ப்ளே பாஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஓகேவா இல்லையா அப்படிங்கிற விவரங்களை டீட்டெயிலாக இல்லைன்னா கூட கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில். அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.